வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஆலயத்துல சிவபெருமான் சன்னதியும் இருக்குங்க. இங்க இருக்கிற சிவபெருமானோட பெயர் பாத்தீங்கன்னா ருணவிமோசனர் என்ற பெயரில் இருக்கிறாருங்க. ருணம் என்றால் கடன், விமோசனர் என்றால் நிவர்த்தி செய்பவர் என்று பொருளுங்க. இங்க ருணவிமோசனருக்கு திங்கட்கிழமை தோறும் 5 நெய் தீபமிட்டு வணங்கினால் கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகுதுங்க. எல்லா ஆலயத்திலயும் நந்தி பாத்தீங்கன்னா இடது காலை மடித்த நிலையில் அமர்ந்திருப்பார். ஆனா நம்ம ஆலயத்துல வலது காலை மடித்த நிலையில் இங்க காட்சி தருகிறாருங்க. நம்ம ருணவிமோசனருக்கு பௌர்ணமி அபிஷேக பூஜை, பிரதோஷ அபிஷேக பூஜை மற்றும் சிவராத்திரி அபிஷேக பூஜையும் நடைபெற்று வருகிறதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய சிறப்பு அபிஷேகங்களும் நம்மளோட சிவபெருமானுக்கு நடைபெற்று வருகிறதுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பாப்போமா?